அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. ஒரு சந்தேகம், நிறைய விஷயத்தில் எங்கேயாவது சொன்னால் பித்துக்கள் சாபம் உங்களுக்கு இருக்குது, பித்துக்கள் சாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பாவமும் கிடையாது. மனுஷனுக்கு அபாவம் பண்ண பாவம் தான். பித்திருக்களுக்கு வேறு வேலை கிடையாதா? ஆமாம், எங்கே உட்காந்துங்கிறான் பித்திருக்கள்? அவன் பாவம் வர்றது நேராக வந்து சொல்ல வேண்டியது தானே. நான் தான் உங்கள் சொந்தக்காரு, நீ இந்த பாவம் பண்ணுற, அதனால் உனக்கு இந்த தண்டனை கொடுக்குறேன் பித்திரு வந்து சொல்ல வேண்டியது தானே. எவனோ மூட அன்றைக்கி காலத்தில் ஏமாற்றி வச்சான் ஜனத்தனா, அதை இன்னும் நம்பிக்கின்னு இருக்கிறீங்கள. பித்திருக்கள்னு எங்கேம்மா இருப்பான்? உங்கள் அண்ணன் செத்து போயிட்டாருன்னா நாளைக்கு 10 நாள் 15 நாள் பொறுத்து வேறு இடத்துல பிறந்து வாழ்வார். அப்புறம் அவர் எங்கேருந்து உனக்கு சாபம் கொடுப்பாரு? உங்கள் அம்மா செத்து போட்டாங்கன்னா 15 நாள் போட்டு வேறு இடத்துல பிறக்க போகிறாங்க. அவங்க எங்கேருந்து உங்களுக்கு சாபம் கொடுப்பாங்க? இந்த மாதிரி மனுஷனை பயம்படுத்தியே வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. இதான் எங்கள் அண்ணன் மகனுக்காக தான் நான் கேட்குறேன். நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னா, இப்போ நான் கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு கூட. ஆனால் அதனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு பாவம் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. நான் பண்ணுறாரா? எங்கள் அம்மா வந்து பண்ணுறாங்களா? நான் பண்ணுற தவறுக்கு நான் கஷ்டப்படுறேன். அது மாதிரி அவன் பண்ணுற தவறு, அவன் பண்ணுற நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமையுது. பித்ருகளுக்கு வேறு வேலையே கிடையாதா? அது எங்கே இருக்குது? இப்போ நம்ம கூட வந்தால் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாகுது, ஏன்னா கொஞ்சம் எத்தனை வந்து கொடுன்னு நம்ம அதுக்கிட்ட பித்ருக்கிட்ட சொல்லு, இது மாதிரி நான் இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறேன், பையன் எல்லாத்தையும் வீணாக்கிட்டான், நான் உன்னை வருஷம் கும்பிட்றேன், எனக்கு ஒரு பொட்டி எடுத்துன்னு வந்து கொடுத்துடுன்னு பித்ருக்கிட்ட கேளு. ஏமா பித்ருவாகுது கித்ருவாகுது? மனுஷன் இருக்கிறான், அவனை மதிக்க மாட்டேன்றான், எங்கேயோ செத்து பிறந்து வாழ்ந்துன்னுக்கிற பித்ருவை நினச்சின்னு இருக்கிறீங்க. எங்கம்மா இருக்கிறான் பித்ருவு? பித்ரு சுத்துச்சுன்னா உலகம் தோணின காலத்துலேருந்து பித்ருவங்க இருந்தது தான். நம்ம எந்த மூலிக்கு நாசனமாக போடுவோம், பித்ரு நம்ம மேலே நடந்து போடும். சும்மானா எவனோ ஏதையோ காலத்தில் ஏமாற்றி வச்சான் பித்ரு கித்ருன்னிட்டு அவன் பொழப்புக்குன்னா அத்தை வந்து இன்னும் போய் எடுத்துன்னு தெரியுறீங்களே. நம்ம செய்கிற பாவம் புண்ணியம்தான், நம்ம விதி தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணோம். எந்த பித்ருவுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு போச்சுன்னா உடல் அடையாளம் தெரியுமா? இவர் எங்கள் அண்ணா, இவர் எங்கள் தங்கச்சி, இவர் என் சம்சாரன்னு. யாருமா எவமா புழுவத்தை வந்ததுன்னு பேசுகிறீங்க நினச்சின்னுக்கிறீங்க? அதெல்லாம் பொய்யான விஷயம். நீங்கள் இருக்கிறது நிஜம், நீங்கள் இருக்கிறது நன்மை, நீங்கள் செய்யறது தீமை. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை, உங்கள் விதி இதை முடிவு பண்ணணும். இந்த பித்ரு கித்ரு கடவுள் இதெல்லாம் வேலையே கிடையாதுங்க. மனுஷன் செய்கிறது மனுஷனே தான் அனுபவிக்கணும். இறைவனுடைய கருணையால் ஒரு குருவோட பாதத்தை பிடிச்சிட்டோம். இப்போ குரு என்ன பண்ணுறாரு? இதுதான் முக்கியமான விஷயம். கடவுளாலையும் தீர்க்க முடியாத கர்மா சஞ்சித கர்மா. அவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், அவன் தான் என்னையும் படைத்தான். அவன் நினச்சா செய்ய முடியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. முப்பொருத்தையும் எரிச்சவன் அவன் தான், காமனை எரிச்சவன் அவன் தான். இவ்வளோலாம் எரிச்சானே, என்னோட கர்மாவை கொஞ்சம் எரிக்கக்கூடாதா அப்படின்னா அதை எரிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இல்லை? கடவுளுக்கும் இல்லை. இருந்திருந்தால் நம்ம தான் எப்போ உருப்பட்டிருப்போமே. அப்போது அவனால் அது முடியாது. அதனால் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு யாரோட வேலை? கடவுளாக இருந்து கடவுளால் செய்ய முடியாத வேலையை இப்போது மானுட வடிவம் தாங்கி குருவாக வந்து அந்த வேலையை செய்கிறான். புரியுதுங்களா? அப்போ இந்த குருவாக வந்து அவர் என்ன பண்ணுறாரு? இதுதான் விஷயம். குருவாக வந்து என்ன பண்ணுறாருன்னா, உன்னோட மனம் பரிசுத்தமாக இருந்தால், தப்பிச்சு போகணுன்றது மட்டும்தான் உன்னோட வாழ்நாள் முயற்சியாக இருந்தால், இன்னொரு பிறவி எனக்கு வேணாப்பான்னு கூடி கண்ணில் கண்ணீர் சிந்தக்கூடிய ஆன்மாவாக பரிசுத்தமான எண்ணங்கள் இருந்தால், சத்தியத்தில் நிற்கக்கூடிய தைரியம் இருந்தால், உனக்கு ஒரு சர்க்குரு கிடைப்பார். அந்த சர்க்குரு என்ன பண்ணுவார்? உனக்கு ஒரு தீட்சை கொடுப்பாரு. நானும் உண்மையாக இருக்கணும், என்னோட குருவும் உண்மையாக இருக்கணும். அப்போ அந்த குருவோட தீட்சை என்னைக்கு வாங்குறோமோ அன்னைக்கு வெக்கா போகிற நெருப்பு போட்ட மாதிரி இந்த குருவோட தீட்சை நம்மளோட சஞ்சித கர்மாவை அழிச்சிடும். உண்மையான குருவை பிடித்தால், குருன்னு சொல்லிக்கிறவங்களாம் உண்மையான ஆள் கிடையாது. நான் தாயா குரு, நான் தாயா குருன்னு சொல்லுவான், அவன்லாம் குருவே கிடையாது. தன்னை உணர்ந்தாரே தன்னை மறைப்பார், தன்னை அறியாதே தன்னை காட்டுவார். அப்போ குரு யாருன்னு தெரிஞ்சிருந்தா குரு என்ன பண்ணார்? இருக்கிற இடமே தெரியும். நான் ஒன்றும் இல்லைங்க, நானே ஒரு பிச்சைக்காரன், அவங்கிட்ட வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன், இது எந்த கூட இல்லைங்க, அவன் போட்ட பிச்சையை நான் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு குத்துனுக்கிறேன் அப்படின்னு அந்த பெருந்தன்மையோடு இருப்பார்.
அப்படிப்பட்ட குருவை தேடி நாடி அவருடைய பாதமே சரண் அடைஞ்சால் இறைவனாலையும் அழிக்க முடியாத அந்த சஞ்சீத கர்மாவை ஒரு குருவால் மட்டுமே ஒரு மனுஷனால் அழிக்கக்கூடிய சக்தி வருது. அப்போ உண்மையான குருவை பிடிச்சதுக்கப்புறம் சீடன் ஆகிய நானும் அதே சத்தியத்தில் நின்னால் இந்த சஞ்சீத கர்மா முடிஞ்சிடும். சரி சாமி, நானும் சத்தியத்தில் நிற்கிறேன், குருவும் சத்தியமான குருவாக ஆகிட்டாரு, இப்போ என்னோட சஞ்சீத கர்மா முடிஞ்சு போச்சு, ஓகே. ஆனால் வாங்கி கொண்டு வந்துட்டேனே ஒரு ஆகாமிய கர்மானே, அதை யார் சாமி அழிக்கிறது? அதுக்கு என்ன சாமி வழினா? அது குருவால் அழிக்க முடியாதுப்பா. சஞ்சீத கர்மாவை அழித்த குருவால் உன்னுடைய ஆகாமிய கர்மாவால் அது அழிக்க முடியாது. இது ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய விஷயங்கள். குருவானவர் ஒரு கர்மா சஞ்சீதத்தை அழிச்சிட்டார், ஆனால் அந்த பாடம் வாங்குகிறோம். குரு எப்படி சொன்னாரோ அப்படியே நான் வாழுறேன் சாமி, இந்த பாடத்துக்காக என் உயிர் போகும் அப்படின்னா கூட அந்த உயிரையும் துச்சமாக நான் கொடுக்க தயாராகிட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பாடத்தோட விளைவா ஞானம் பிறக்கும். அந்த ஞானத்தினால இந்த ஆகாமிய கர்மா அழியும். அப்போ ஆகாமிய கர்மா அழியணும்னா என்ன வேணும்? என்ன சாமி வேணும்? எனக்கு ஞானம் பிறக்கணும். எனக்கு என்னைக்கு ஞானம் பிறக்குதோ அன்னைக்கு மட்டுமே அந்த ஆகாமிய கர்மா மொத்தமாக அழிஞ்சிடும். புரியுதுங்களா? சரி சாமி, நான் ஞானம் அடைஞ்சு ஆகாமியத்தையும் அழிச்சிட்டேன், குரு சஞ்சீதத்தை அழிச்சிட்டாரு. இப்போ செஞ்சிருந்தேனே இவ்வளோ காலம், வந்ததே 50 வயசு தாண்டி, இப்போ 50 வருஷமாக செஞ்ச கர்மாவெல்லாம் யார் அனுபவிக்கிறது? அதுக்கு பேர் பிராப்தம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் யார் சாமி அனுபவிக்கிறதுனா அது யாராலையும் முடியாது. இறைவனால் முடியாது, குருவால் முடியாது, உன்னாலே முடியாது. நீ சாப்பிட்டு தான் அழிக்கணும். அதனால தான் ஞானத்தை அடைஞ்ச மகான்கள் கூட ஏதோ ஒரு வகையில் நோய்வாய்ப்பட்டு அந்த இருக்கக்கூடிய காலத்தில் அந்த கர்மாவை, எந்த கர்மாவை? பிராப்த கர்மாவை இறைவன்கிட்ட வேண்டி, நோயா எனக்கு கொடுத்துரு, இந்த பிறவிலே நான் அதை மொத்தமாக அழித்து முடிச்சிடுறேன், இன்னொரு பிறவி எனக்கு கொடுக்காதப்பா, நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த பிறவிலே நான் முடிச்சிடறேன்னு அந்த பிராப்த கர்மாவை இவங்க அனுபவிக்க தயாராகிடுறாங்க. அப்போ அனுபவித்தால் மட்டும்தான் இந்த 3வது கர்மாவான பிராப்த கர்மா ஒருத்தருக்கு முடியும். அப்போ இந்த 3 கர்மா முடிகிறவங்களுக்கு மட்டும்தான் பிறவி இல்லாத பேரின்ப நிலை கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ தீட்சை எதுக்கு வாங்குகிறோம்? தீட்சை வாங்கினா தான் தெரியும் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சூட்சமாக இருக்குது தெரியுமா? தெரியாது. விளையாட்டுத்தனமாக வாங்கினுக்கிறோம், விளையாட்டுத்தனமாகவே பண்ணினுக்கிறோம், அது இல்லை விஷயம். இது ஒரு நெருப்பு மாதிரி, என்னையும் ஒரு நாள் நெருப்பாக மாற்றக்கூடிய சக்தி உண்டுன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இப்போ இந்த விளக்கத்தை சொல்லினுக்கிறேன். இதை நிறைய பேர் புரிஞ்சும் தவறுகள் பண்ணுறாங்க, புரியாமலும் தவறுகள் பண்ணுறாங்க. தண்டனை யாருக்கு கிடைக்க போகுது? வாய்ப்பே கிடையாது. தவறுகள் செஞ்சால் தண்டனை நிச்சயம். இந்த கர்மா பதிவிலிருந்து யாராலையும் தப்பிச்சு போக முடியாது. தப்பிக்கணும்னு சொன்னால் சத்தியத்தில் நிற்கணும். சத்தியத்தில் நிற்கிறவங்களுக்கு சோதனை கண்டிப்பாக வரும். தைரியம் வேணும், வலிமை வேணும். வெள்ளைக்காரங்கிட்ட இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்குது. நாடு அடிமைப்பட நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. இன்றைக்கி நம்ம நினச்சதெல்லாம் செய்கிறோம், எந்நேரம் வேணால் போகிறோம், எந்நேரம் வேணால் வரோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் செய்ய முடியாது. அவன் ஒரு இடத்துல போகக்கூடாதுன்னு தடை போட்டானா அந்த தடையை தாண்டி நம்மளால் போக முடியாது. அப்போ சத்தியாகிரக போராட்டம் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறான்? ஒரு மாபெரும் கூட்டம் வருது. வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான்? பேரிகார்ட் போட்டு இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது, உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு தடுக்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க? இல்லை நான் போய் ஆவேன், நீ என்ன ஒன்றா பண்ணுன்னு முதல்ல ஒரு 10 பேர் போகிறாங்க. முதல்ல போகிற 10 பேருக்கு அடுத்து என்ன நடக்குன்னு தெரியாது. ஒருவேளை அவன் அரெஸ்ட் பண்ணுவானோ, இல்லை அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றின்னு போய் ஜெயிலில் போடுவானோ, எப்படி ஒன்றா நினச்சிருக்கலாம், தெரியாது. ஆனால் வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான்? வரவங்க எல்லார் மண்டையும் உடைக்கிறான். யாரு? என்ன நடக்கும் தெரியாமல் ஒரு தைரியமாக போனாங்க, ஒரு முரட்டுத்தனத்தோடு போகிறாங்க. போனவங்களுக்கு மண்டை உடையுது. அவன் அடிக்கிறான், லத்தியில் அடித்து ரத்தம் கொட்டுது. இவங்க தெரியாமல் போய் மாட்டிக்கினாங்க. ஆனால் இப்போ பின்னாடி வர போகிறவங்களுக்கு அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. தைரியம் இல்லைன்னா இவங்க போயிடுவாங்களா?
என்ன நடக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அத்தனை பேரும் போகிறான், அத்தனை பேர் மண்டையும் உடையுது. சத்தியத்தில் நின்னா தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி வேணும். சக்தி இல்லாதவங்களுக்கு இது எதுவுமே சாத்தியம் இல்லை. புரியுதுங்களா? அப்போது தூக்கி போட தைரியம் வேணும். எதையும் பிடிச்சி தொங்குறதுக்கு எல்லாராலையும் முடியும். ஆனால் எதுவுமே வேணாம்பா, இந்த ஒன்றுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்னு கொடுக்கக்கூடிய அந்த சத்தியத்தில் இருந்தால், இப்போ சொன்னது எல்லாமே நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். இது ஒன்று தான் நம்ம தப்பிச்சு கரை சேரத்துக்கு வழி. அப்போ இப்போ தெரியுதா நாம் எவ்வளோ சுத்தமாக இருக்கணுன்றதுக்கு? இதெல்லாம் நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் நாம் தப்பிச்சு கரையேறக்கூடிய வழி நமக்கு கிடைக்கும். வெறும் பாடம் வாங்குறதுனால யாரும் ஊர் போய் சேர முடியாது. புரியுதா சாமி? அப்போ ஒரு பாடம் இதெல்லாம் தான் கற்றுக் கொடுக்குமா? கற்றுக் கொடுக்காது. கற்றுக் கொடுக்காது. பக்குவம் வேணும். பக்குவம் வேணும். சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி, ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி, நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று, ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்.